Good morning dear student. Today take about the subject பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ். இதில் 5 விதமாக அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனியை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப், நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் லைபிலிட்டி, கண்ட்ரோல், நேஷனாலிட்டி. இது 5 விதமாக பிரிக்கிறாங்க. இது வந்து 5 மார்க்கில் வரும். இது வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சினாவே போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷனில் 3 விதமாக பிரிக்கிறாங்க. இன்கார்பரேஷனில் 3 விதமான கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன கம்பெனினா சார்ட்டர்டு, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட், இதில் ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டர்டு கம்பெனி அப்படி பார்க்க போகிறோம். சார்ட்டர்டு கம்பெனினா என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அந்த மாதிரி நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எல்லாம் அவங்க வந்து அரசுகளோ இல்லை கிங் ஆர் குயின் இருக்காங்க பார்த்தீங்களா, கிங் ஆர் குயின் தான் வந்து ஆட்சி நடத்துவாங்க. அப்போ வெளிநாட்டில் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி அப்படின்னு நடைபெறுகிறது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய அரசிடமோ இல்லை அரசாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சட்ட விதிமுறை விலக்குகளை வந்து எழுதுவாங்க, சாசனத்தை எழுதுவாங்க, வரையறுக்கப்படுவாங்க. இந்தந்த கம்பெனி மட்டும்தான் இங்கே இருக்கணும், இந்தந்த கம்பெனி இங்கே இருக்கக்கூடாது, இது மட்டும்தான் செயல்படணும், இங்கே செயல்படக்கூடாது அப்படின்னு ஒன்று வரைவிலக்கணம் இருக்கும். அந்த சாசனத்தின்படி தான் ஒரு சார்ட்டர்ட் கம்பெனியை வந்து நிறுவ முடியும். அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் என்னென்ன கம்பெனிகள் அப்படின்னு, நம்ம நாட்டில் என்னென்ன கம்பெனிகள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் கம்பெனி நம்ம நாட்டில் இருக்கலாம், ஃபாரின் கம்பெனி இருக்கலாம், ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்கலாம், மல்டிநேஷ்னல் கம்பெனி நம்ம நாட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த மன்னராட்சி முறையில் நடைபெறுது பார்த்தீங்களா, குயின் ஆர் கிங்கு செயல்படக்கூடிய இந்த ஆட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறமேட்டுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அந்த மாதிரி அந்த மாதிரி பேங்க்ஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம நாட்டில் நிறுவ முடியாது. நம்ம இந்தியாவில் அதெல்லாம் நிறுவ முடியாது, தொடங்கவும் முடியாது. அதுதான் வந்து சார்ட்டர்ட் கம்பெனி. புரியுதுங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட்டரி கம்பெனி. என்ன ஸ்டார்ட்டரி கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இவங்களுக்கு சட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, சட்ட முறைகள் எல்லாம் இருக்குது. என்னென்ன சட்ட முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாட்டினுடைய அரசு இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்லோ இல்லை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு கம்பெனியை வந்து இங்கே இயங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க, அந்த கம்பெனிகள் மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதாவது பாராளுமன்றத்திலேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, மாநில அரசுகளோ அந்த சட்டப்பேரவையிலையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனிகள்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கம்பெனிகள் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எஸ்பிஐ பேங்க்கு, லைஃப் இன்சூரன்ஸு, அப்புறமேட்டுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க்கு, ஆர்பிஐ, அடுத்தது வந்து எஸ்பிஐ, ரயில்வே, எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரத்துறை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஸ்டார்ட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சட்டப்பூர்வமான நிறுவனம். இது வந்து சட்டப்பூர்வமான நிறுவனங்கள். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொது கணக்கு தணிக்கையாளர்கள் மேற்கொள்வார்கள். பொது தணிக்கையாளர்னா ஜென்ரல் அக்கௌண்டன்சி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து சார்ட்டர்டு அக்கௌண்டன்சி, இவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆடிட்டர்ஸ் அதாவது கம்ப்யூட்டரு அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுடைய கணக்கு வழக்குகளெல்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து சட்டப்பூர்வமான ஒரு நிறுவனங்கள். அடுத்தபடியாக அசோசியேஷன் நாட் ஃபார்
ப்ராஃபிட். என்ன நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து சட்டத்தின் விதிமுறைப்படி செக்ஷன் 25 பிரகாரம் என்னன்னா, இது வந்து இந்த சங்கங்கள் வந்து நியமிக்கப்படுகிறாங்க, இந்த அசோசியேஷன் எல்லாம் நியமிக்கப்படுறாங்க இந்தியாவில். ஏன் இங்கே நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு? எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட்டில் தானே ரன் பண்ண முடியும். அப்போது ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இவங்க மட்டும் ஏன் நாங்கள் ப்ராஃபிட் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிலிஜியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மதவாதம், ரிலிஜியன்ஸ் அண்டு கருணை அடிப்படையில் இருக்காங்க பாரு, கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கருணை அடிப்படையில் இருப்பாங்க. அவங்களுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வணிகம், கலை, அறிவியல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கருணை அடிப்படையில் ஒரு கம்பெனியை வந்து தொடங்குறாங்க. மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ப்ராஃபிட் இல்லாமல், எங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாம் தேவையில்லை, கருணை அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை நாங்கள் தொடங்குகிறோம், இதில் யார் வேணுமானாலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யார் வேணுமானாலும் வந்து இதை பங்கேற்கலாம், யார் வேணுமானாலும் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்யலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை வந்து ப்ராஃபிட், அதாவது அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கம்பெனியை. இது வந்து பாராளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ வந்து இது அங்கீகரிக்கப்படும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டுக்கும் இது வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் அசோசியேஷன். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப்னா என்னென்னா 2 விதமான மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று பப்ளிக்கு, இன்னொன்று ப்ரைவேட். ஒன்று பப்ளிக், இன்னொன்று ப்ரைவேட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரைவேட் நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் வந்து மினிமம் 2 persons ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும், 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். இவங்க குறைந்தபட்ச தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 1 lakh வரைக்கும் போதும். 1 lakh இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சட்ட ஷேர் ஹோல்டர்ஸில் வந்து இவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க, அந்த மெம்பர்ஷிப்பில் மிங்கிள் ஆகிடுவாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மெம்பர்ஷிப்பில் ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஷிப்பில் வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பங்குகளை வந்து பத்திரங்களை வந்து வரவேற்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு பத்திரத்தை வந்து இங்கிருந்து விற்பனை பண்ணதுக்கோ இவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் இவங்களுக்குள்ள. இதுதான் வந்து சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இது செயல்படுகிறது. இதில் மேக்ஸிமம் நம்பர் பார்த்திங்கன்னா 200 persons இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரைவேட்டில் மினிமம் வந்து 50% வந்து இருந்தது 2 years பேக். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 200% வந்து அங்கே அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ப்ரைவேட் கம்பெனியுடைய கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனியில் குறைந்தபட்சம் மினிமம் பர்சன் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் 7 பேர் இருந்தால் போதும், 7 members. அதிகபட்சமாக அவங்க சொல்லப்படலை. அதிகபட்சமாக பப்ளிக் கம்பெனியில் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது இந்த ஷேர் ஹோல்டரில் இந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 5 lakh இருந்தால் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பப்ளிக்கில், ப்ரைவேட்டில் 1 lakh, பப்ளிக்கில் 5 lakh. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பங்குகளை வந்து மாற்றம் செய்வது வந்து தடை செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஷேர்ஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தடை பண்ணது கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து ஷேர்ஸை வந்து நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பப்ளிக் நிறுவனத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொது வைப்புகளை ஜென்ரல் டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் ஃபண்டு வந்து இங்கே வந்து பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தடை செய்வதில்லை, வரத்துக்கு தடை செய்வதில்லையா இங்கே.
இப்போது பொதுமக்களுக்கு வந்து போதுமான வந்து ஃபண்டை வந்து அலாட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபண்டு வரவேற்கக்கூடியது, இதை யாருக்குமே தடை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பப்ளிக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் லயபிலிட்டி என்னென்ன பொறுப்புகள் வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்குகளை வந்து வாங்கவும் விற்கவும் இங்கே செய்வாங்க. அது இல்லாமல் இந்த பங்குகளை வந்து முறையாக வந்து அவங்க செலுத்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு இந்த லிமிட்டட் பை ஷேர்ஸ்லேருந்து இவங்களுக்கும் அந்த ஷேர்ஸுக்கும் வந்து லைபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது பொது நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஆல்ரெடி பங்குகளை வந்து கரெக்டாக முறைப்படி அவங்க செலுத்திடுவாங்க. மற்ற அதர்ஸ் கம்பெனின்னு பார்க்கும்போது இவங்க வந்து செலுத்துறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்கு தான் வந்து அவங்க பொறுப்பாவாங்க. அதாவது பங்குகளை வந்து வாங்கவும் விற்கவும் வந்து செயல்படுறாங்க. அந்த பங்குகளை வந்து முறையாக செலுத்தாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, பங்குகளை முறையாக செலுத்தாமல் போகிறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இங்கே மெம்பர் ஆஃப் லயபிலிட்டியாக இருக்காங்க, மெம்பர் ஆஃப் லயபிலிட்டி பர்சனாக இருக்காங்க. ஆனால் அரசு வந்து ஆல்ரெடி அவங்க பணத்தை வந்து செலுத்துகிறாங்க, ஷேர்ஸ் வந்து செலுத்துகிறாங்க. அதனால் இவங்களுக்கும் அந்த மதிப்புக்கும் வந்து பொறுப்பு இல்லை, அவங்க அந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸ். லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லிமிட்டட் பை கேரண்டினா அவங்க வந்து ஒரு பொறுப்புறுதி நிறுவனங்களை வந்து ஏற்படுறாங்க. என்னன்னா ஒரு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்க, கடன்களை தீர்க்க போதுமான சொத்துக்கள் இல்லாத நிலையில் தானே முன்வந்து தருவதாக அமைப்பு முறையீட்டில் வந்து உறுதியளித்து அதனுடைய தொகை வந்து அளவிற்கு மட்டுமே பங்குகளிடமிருந்து பற்றாக்குறையை வந்து திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசோசியேஷன் ஃபார் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குதுல்ல, அதில் போதுமான பங்குகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பங்குகளை வந்து இவங்க வந்து செலுத்தப்பட முடியலைன்னா இவங்க தானாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போதுமான குறிப்பிட்ட அந்த பங்குக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, இவங்களே வந்து செலுத்துவாங்க. அந்த பற்றாக்குறைகளான அந்த பங்குகளை வந்து பங்குனர்களிடமிருந்து அந்த பற்றாக்குறையை வந்து திரட்டி இவங்க வந்து செலுத்திடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பொறுப்பு ரீதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இவங்க வந்து வரையறா பொறுப்பாக இருப்பாங்க. ஏன் இவங்க அன்லிமிட்டட் லயபிலிட்டியாக இருக்காங்கன்னா, நிறுவனங்கள் என்பது பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு முறையீட்டில் உறுப்பினர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்படாதது என்று கூறப்பட்டிருக்கும். அதாவது அதனுடைய உறுப்பினர்களுடைய பொறுப்பு வந்து அந்த சொந்த சொத்துக்களை வந்து கொண்டு நிறுவனங்களை வந்து பொறுப்புகளை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட சட்ட உறுதன்மை பொறுப்பாகாமல் நேரடியாக கடனிந்தோர் அதன் உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடர இயலாது. ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய சொத்துக்கள் மூலமா என்ன பண்ணுறாங்க, சொத்துக்களுக்கும் பங்குகளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனியை மட்டும்தான் இவங்க வந்து கைப்பற்ற முடியுமே தவிர இவங்களுடைய சொத்துக்களை கைப்பற்ற முடியாது. புரியுதுங்களா? அதுதான் வந்து வரையறுக்கப்படாத நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அப்போது இவங்க ஒரு ஷேர் ஹோல்டரை ஒரு ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கம்பெனி டிவால் ஆகுது, டிவால் ஆகின உடனே போதுமான சொத்து இவங்க வைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் அந்த சொத்துக்களுக்கும் அந்த ஷேருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இவங்க சொந்த சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கம்பெனியை மட்டும்தான் டிவால் ஆன உடனே கம்பெனியை மட்டும்தான் அவங்க கைப்பற்ற முடியும். ஓகேங்களா? கம்பெனியை மட்டும்தான் அவங்களால கைப்பற்ற முடியும். அவங்களுடைய சொத்துக்களை எப்பவுமே அவங்களுடைய அசட்டை வந்து எப்பவுமே அவங்க எடுத்துக்க முடியாது. இதுதான் வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நீதிமன்றத்துக்கே போனாலும் அதை வந்து எடுக்க மாட்டாங்க.
அடுத்தது வந்து கண்ட்ரோல்.